அன்பான கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். 2025 ஆண்டு தை மாத பிறப்பு இந்த கடகராசினருக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த கடகராசினருக்கு வரக்கூடிய தை மாதத்திலே குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திலே அமர்ந்து அருள் பாவிப்பது என்பது மிக சிறப்பான ஒரு விஷயமாகும். இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பதும் 5ஆம் இடமாகிய புத்திரஸ்தானத்தை மனமகிழ்ச்சி ஸ்தானத்தை பார்ப்பதும் 7வது பார்வையாக நண்பர்கள் மனைவியுடைய ஸ்தானத்தை பார்ப்பதும் மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்க போகிறது என்றால் அது மிகை அல்ல. பிள்ளைகள் விஷயத்திலே சிறந்த மனமகிழ்ச்சி, பிள்ளைகளால் ஆதாயங்கள், பிள்ளைகளால் சந்தோஷங்கள், மனைவியால் ஆதாயங்கள், மனைவியின் மூலம் சந்தோஷங்கள், இவை எல்லாம் அனுபவத்திற்கான சூழ்நிலைகள் நிச்சயமாக உண்டு. இது நாள் வரை உங்களுடைய குடும்பத்திலே தந்தை வகையிலே பிரச்சனைகள் அல்லது உறவினர்கள் இடையே கருத்து வேறுபாடுகள் இவையெல்லாம் இருந்தால் இப்போது இந்த தை மாதம் ஒரு முடிவுக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. குருவுடைய பார்வை இருப்பதனால் பேச்சுவார்த்தைகள், உடன்பாடுகள், இதன் மூலமாக உங்களுடைய பூர்வீகம், சொத்து அல்லது தந்தையின் ஆரோக்கியம் இவை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிறந்த பலனை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. மேலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்து 10ஆம் இடமாகிய தொழில் ஜீவன ஸ்தானத்தை பார்த்து கொண்டு இருப்பதனால் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கு அவகாசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சனி பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இதுவரை தொழிலிலே உள்ள தொழிலிலே அக்கறை எடுத்து உரிமையை கையாண்டு இருப்பது உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும். பூமி சொத்துக்களால், சகோதர பாவத்தினால் உங்களுக்கு தற்போது நல்ல நிலை இல்லை. மாறுபட்ட கருத்து தான் நிலவுகிறது. ஆகையினால சொத்து, சகோதரம், உறவு சார்ந்த விஷயங்களிலே கடகராசியினர் எச்சரிக்கையுடன் செயல்படுவது சிறப்பு. பொது வேலைகளில் ஈடுபடும் போது, பொது நலம் சார்ந்த விஷயங்களிலோ உங்களுடைய கருத்தையே கூற வேண்டும் என்றாலும் கூட சற்று நிதானித்து யோசித்து பொறுமையாக நீங்கள் பேசினால் கண்டிப்பாக நற்பலன் உண்டு. மனதில் பட்டதை சொல்லிவிட்டேன் என்பது போல் நீங்கள் பேசும் பட்சத்தில் உங்களுடைய வார்த்தை அல்லது உங்களுடைய கருத்துக்கள் தவறான ஒரு கண்ணோட்டத்தில், தவறானதாக நினைத்து கொண்டு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கப்பட்டு அது உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திலே சுக்கிரன் பாக்கியஸ்தானத்திலே உச்சம் அடைந்திருக்கிறார். வண்டி வாகனங்களால் சிறந்த யோகம் உண்டு. சிலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வண்டிகள் வந்து சேரும் அல்லது வண்டியை தொழிலாக செய்யக்கூடியவர்கள் லாபத்தை ஈட்டக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு. ஆகையினால நடைபெறக்கூடிய அல்லது வரக்கூடிய அந்த தை மாதம் இந்த கடக ராசியினருக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் அஷ்டம சனி இன்னும் விலகாமல் இருப்பதனால் மார்ச் மாதம் வரை தாங்கள் முடிந்த அளவுக்கு அடக்கி வாசிப்பது சிறப்பான ஒரு விஷயம் என்பதை கூறிக்கொண்டு இன்று போல் என்றும் வாழ்க, இனி வருங்காலம் சிறப்பாக வாழ்க என்று ஆசி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.